إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم بنفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العلي العظيم. وعن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இந்த வையகத்துக்கு ரஹ்மத்தாக வந்துதித்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, பெரியார்களே, எச்சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன், வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயத்தை சிரேஷ்டமான கண்ணியமான படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சமுதாயத்தை, பிச்சலங்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றார். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் மனிதனுடைய தேவைக்காக வேண்டி படைத்திருக்கிறான். மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தும் போது வமா கலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி, என்னை அறிந்து தெரிந்து என்னை விளங்கி அமல் செய்வதற்காக வேண்டி நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் 5 விதமான கடமைகள் இருக்கின்றன. 5 பெரும் கடமைகள் 5 இருக்கின்றன. அதிலே அந்த 5ம் மிக முக்கியமான கடமைகள். ஒரு மனிதர் இஸ்லாத்திலே இருக்கின்றார் என்பதற்கு அடையாளங்களாக, தூண்களாக இருக்கக்கூடிய கடமைகள். அந்த கடமைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் சில கடமைகள் எங்களுடைய உடல் உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட கடமைகள் இருக்கின்றன. தொழுகை, இது எங்களுடைய உடலுடன், எங்களுடைய உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத். இதே போன்று ஜகாத்தை எடுத்துக்கொண்டால், ஜகாத் எங்களுடைய பொருட்கள், செல்வங்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கடமை. நோன்பை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய உடம்போட பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு கடமை நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது.
மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போன்று இன்னும் சில கடமைகள் இருக்கின்றன. எங்களுடைய உடம்பு, எங்களுடைய உள்ளம், அதே போன்று சொத்து செல்வங்கள், இந்த இரண்டுடனும் சம்பந்தப்பட்ட கடமைகள். அதிலே மிக முக்கியமான கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த கடமையுடைய அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு வழிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள். அவர்களுடைய முதலாவது கடமையும் முதலாவது ஹஜ்ஜும் அதுதான், அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜும் அதான் இருந்தது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதரும் இந்த காலத்தில், இந்த மாதத்தில் தயாராகிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் செல்லக்கூடிய நேரத்தில் மிக ஆர்வத்துடனும் ஆசையுடனும் அந்த கஅபத்துல்லாவை, அந்த ஹரம் ஷரீஃபை நான் தரிசிக்க வேண்டும், நான் தவாஃப் செய்ய வேண்டும், நபியுடைய ரௌதாக்கு முன்னால நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற அழகான நீயத்துடன் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தான் ஆரம்ப நாள் அனைவரும் சென்று கொண்டு இருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய இஸ்லாத்துல பிறந்த, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நானும் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஏனென்றால் அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மையை பார்க்கணும். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறார், தன்னுடைய மனைவியுடன் இவர் உடலுறவுடன் ஏற்படவும் இல்லை, அதே போன்று ஏதோ ஒரு பாவங்களும் செய்யவில்லை, எந்த ஒரு பாவமும் செய்யாம தவறும் செய்யாம அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதர் ஹஜ் செய்கின்றார் என்றால், ரஜஅ கயௌம வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் எவ்வாறு அவர் பரிசுத்தமாக இருந்தாரோ இதே போன்று அவர் திரும்பி வருகின்றார். பட்டோலை புதுப்பிக்கப்பட்ட நிலையில திரும்புவாரா? உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து புதிய பட்டோலையுடன் அவர் வீடு திரும்பி வருகின்றார். எப்படி ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து பிறக்கக்கூடிய நேரத்தில் புது பட்டோலையாக இருக்குமோ இதே போன்று அவர் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அவருடைய பட்டோலை புதுப்பிக்கப்பட்டிருக்கும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் ஹஜ் செய்கின்றார், அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கின்றது என்றால் அவருக்குரிய கூலி 1,00,000 நன்மை, 1,00,00,000 நன்மை என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சுவர்க்கத்தை தவிர வேற எந்த ஒரு கூலியும் கிடையாது அவருக்கு. அவர் சுவர்க்கவாதி. அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி விலை மதிப்பற்ற, எங்களுடைய கண்களால் பார்க்க முடியாத, உள்ளத்தான சிந்திக்காத, காதினால் நாங்கள் கேட்கிறாத அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போன்று நபி அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நன்மை எவ்வாறு என்றால், இவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். எப்படி ஒரு நெருப்புள்ளுக்கு ஏதாவது ஒரு பொருளை போட்டால் அதை அப்படியே இல்லாமலாக்கி கருகச் செய்து விடுமோ இதே போல் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே வறுமையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஹஜ் செஞ்சிட்டு லட்சக்கணக்கு செலவழிச்சிட்டு வந்தவங்க யாரும் லொஸ்டாக போறது கிடையாது. எங்கட நியத்துகளை நாங்க சரியாக வச்சு கொள்ளணும். அல்லாஹ் பார்க்கிறது எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். இவர் எந்த நோக்கத்துக்காக வேண்டி ஹஜ் செய்கிறார், இவருடைய நோக்கம் தூய்மையான இஹ்லாஸானதாக இருக்கின்றதா, இதை அல்லாஹ் பார்க்கிறான். முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்தை கலப்படமற்ற நிலையிலே இவர் இருக்கின்றார். உள்ளத்தில
யாரும் என்னை ஹாஜி என்று கூப்பிடணும் என்ற நோக்கத்தில் அவர் போகல. நான் இவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கிறேன், நான் ஹஜ் செய்யாம இருந்தா மக்கள் என்ன ஏளனமாக பார்ப்பாங்க, கேவலமா பார்ப்பாங்க, இந்த நோக்கத்துக்காக வேண்டி போறார். இது அல்ல. இவருடைய உள்ளம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும் என்ற நோக்கத்தில் இவர் போறார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இப்படியான நன்மைகள் அவருக்கு கொடுக்கிறான், இப்படியான சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இப்படியான பாக்கியத்தை யாரும் விரும்பாம இருக்க மாட்டாங்க. கலிமா சொன்ன ஒவ்வொருத்தரும் விரும்பக்கூடிய, ஆசை வைக்கக்கூடிய, நான் உலகத்துல ஒரு தடவையாவது, நான் உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் ஒரு தடவையாவது அந்த காபத்துல்லாவை நான் சென்று பார்க்கணும் என்று ஒவ்வொருடைய உள்ளமும் துடிச்சு கொண்டிருக்கு. மேலான கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும், எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. யார் யாரெல்லாம் இந்த வருஷம் போறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பூர்த்தியான முறையில் அந்த கடமையை எந்த ஒரு சங்கடமும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அழகான முறையில முடித்து வைத்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தருவானா. மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, இதே போல நாங்கள் ஏழையாக இருக்கக்கூடிய, கஷ்டத்துல சிரமத்துல அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்களையும் அல்லாஹ் தஆலா சும்மா விடல. அவர்களும் ஹஜ் செய்ய வசதி இல்லை என்றாலும், சிரமத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும், அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில அமல்களின் மூலமாக ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவங்க லட்சக்கணக்கு செலவழிக்க தேவையில்லை, அவங்களுக்கு சில அமல்களை செஞ்சா ஹஜ் செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். சில விடயங்களை நாங்க எடுத்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு சில விஷயங்களை, சில வசதி வாய்ப்புடையவங்க, செல்வ செழிப்போட இருக்கக்கூடியவங்க, இவங்களோட மட்டும் சில அமல்கள் எல்லாம் முடிச்சுட்டு போவல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுக்கு இப்படியான பாக்கியம் இருக்கின்றா அடுத்தவங்க நிராசை அடைஞ்சிட வேண்டாம், அவங்களுக்கும் இப்படியான நன்மை கிடைக்கும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவதாக நாங்க உள்ளத்துல கஷ்டத்தோட இருக்கக்கூடியவங்க நியத்து வைக்கிறோம். உண்மையான நியத்து, எனக்கும் அல்லாஹ் தஆலா இப்படியான ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்தா நானும் ஹஜ் செய்வேன் என்று உள்ளத்துல மன தூய்மையான நியத்து வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவருக்கும் ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். இவர் மௌத்துக்கு முன்னால இவர் ஹஜ் செய்யல என்றாலும் இவர் உள்ளத்துல நியத்து இருக்கின்றார், நியத்து வச்சிருக்கிறார், அல்லாஹ் தஆலா அந்த நன்மை அவருக்கு கொடுப்பான். இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்தே இருக்கின்றன. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நியத்து வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கு ஒரு ரூபாய் கூட செலவழிக்க தேவையில்லை. உள்ளத்துல நியத்து இருக்குது, அந்த எண்ணத்தோடையே இவருக்கு ஹஜ் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, இவர் மரணிச்சிட்டார், அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போல ஒரு மனிதருக்கு ஹஜ் செய்ய முடியாத சில சங்கடங்கள், நோய்கள், பிரச்சனைகள் இருக்கின்றன. அதற்குண்டான பூர்த்தியான வசதி வாய்ப்பு இவருக்கு கிடையாது. இவர் என்ன செய்யறார் என்றா, இன்னொரு மனிதரை ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறார். இவருக்கு இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் ஏதாவது உண்டு, இவர் ஹஜ் செய்கிறார் என்ற நல்ல நியத்துல அவருக்காக வேண்டி தயாரிப்பு செஞ்சு கொடுக்கிறாரு. இவருக்கு போகக்கூடிய ஒன்று வசதி வாய்ப்பு பூர்த்தியாக இல்லை, அல்லது இவர் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கும் அத போன்ற கூலி இருக்குது. கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி, அவருக்கும் அந்த ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். யாரு ஹஜ் செய்ய போறாரோ அவரது நன்மையில எந்த ஒரு குறைவும் ஏற்படுறதில்லை. ஆனா இவருக்கும் யார் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறாரோ அவருக்கும் ஹஜ் செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, இதே போல ஒரு மனிதருக்கு ஹஜ் செய்யக்கூடிய பூர்த்தியான வசதி வாய்ப்பு கிடையாது. லட்சக்கணக்கு செலவழிச்சு 25 லட்சம் 30 லட்சம் தேடிக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவருக்கு உம்ரா செய்யலாம், உம்ரா செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் ரமலானுடைய காலத்துல உம்ரா செய்றார்,
ரமலானுடைய காலத்துல செய்யக்கூடிய உம்ராவுக்கு நபி அவங்க சொன்னாங்க தஅதிலு ஹஜ்ஜத்தன், அவருக்கு ஹஜ் செஞ்ச நன்மைக்கு பிரகாரம் அந்த நன்மை கிடைக்கும் அவருக்கு, அல்லது என்னோட ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஒரு நாள் உம்மு சினான் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு அன்சாரி சஹாபி பெண்மணி நபி அவர்களுக்கு பக்கத்தால கடந்து சென்றார். நபி அவங்க கேட்டாங்க, இந்த வருஷம் ஹஜ் செய்யறதாக நீங்க சொல்லி இருந்ததீங்க, ஏன் நீங்க ஹஜ் செய்ய வரல, என்ன காரணம்? நபி அவங்க காரணத்தை கேட்டாங்க. ஹஜ் செய்ய வாரன்னு சொன்னீங்களே, என்ன ஏன் வரல? சொன்னாங்க, சில தங்கடங்களை சொன்னாங்க, மஹ்ரமான ஆனொன்று எனக்கு கிடைக்கல, என்னை அழைச்சு கொண்டு வாரத்துக்கு, கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு யாரும் கிடைக்கல, எனவேதான் நான் ஹஜ் செய்ய வரல. நபி அவங்க சொன்னாங்க, அப்படி என்றா அடுத்த வருடம் வரக்கூடிய ரமதானுடைய காலத்திலே நீங்கள் உம்ரா செய்து விடுங்கள், அந்த உம்ராவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்னோட ஹஜ் செஞ்ச நன்மை அல்லாஹ் தருவான் என்று சொன்னாங்க. நபி அவங்களோட ஹஜ் செய்யறா எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய உம்ராவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, யார் யாருக்கெல்லாம் முழுமையா ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கலையோ, நாங்க நியத்து வச்சுக் கொள்வோம், இந்த ரமதானுடைய வரக்கூடிய ரமதானுடைய காலத்துல உம்ரா செய்யக்கூடிய நியத்தை நாங்க வச்சு அதற்குரிய முயற்சியை நாங்க செஞ்சோம்டா அல்லாஹு தஆலா வழிகளை திறந்து தருவான். மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, இதே போல இன்னும் சில அமல்களை, ஹஜ்ஜுடைய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சில அமல்களை நபி அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான், ஒரு மனிதர் இமாம் ஜமாத்தோட தொழுவதற்காக வேண்டி பள்ளிக்கு வந்து தொழுகிறார். பள்ளிக்கு வந்து கடமையை நிறைவேற்றணும் ஆண்கள், பள்ளிக்கு வந்து வீடுகள்ல தொழுறதல்ல, பிரதான கடமைகளை நிறைவேற்றணும் பள்ளிக்கு வந்து, இவருடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு தான் வாராரு. வந்து அந்த வக்த தொழுது முடிச்சுட்டு போறார் என்று சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, இவருக்கு ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு வக்து தொழுகைய பரதான கடமையான இவர் எப்படியும் செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமையை வீட்டுல ஒவ்வொரு இடங்கள்ல தொழுவாம பள்ளிக்கு வந்து இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரு, ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க. 5 நேரம் தொழுக வாராருந்தா 5 ஹஜ் செஞ்ச நன்மை. சுப்ஹானல்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வருஷம் பூர்த்தியாக ஒரு மனிதர் இமாம் ஜமாத்தோட 5 நேரமும் வெறும் தொழுதாரண்டா சுமாராக 1800 ஹஜ் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும். பட்டோலைகள் நிரம்பிக் கொண்டே போகும், இவருக்கு தெரியாது. இவர் கியாமத்துடைய நாளையில பார்ப்பார், இவ்வளவு நன்மை நான் செஞ்சிருக்கிறேனா, எவ்வளவு பட்டோலைகள் நிறைந்திருக்குது. மேலான கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம், சின்ன அமலுக்கும் அல்லாஹ் பெரிய நன்மையை வச்சிருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போல ஒரு மனிதர் இமாம் ஜமாத்தோட பாருங்க, பள்ளிக்கு வந்து பள்ளியோட மஸ்ஜிதோட தொடர்பா இருக்கக்கூடியவருக்கு எத்தனை ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்குது. பள்ளிக்கு வாராரு, இவருடைய நோக்கம் என்ன இருக்குது? பள்ளிக்கு வந்து ஏதாவது ஒரு இல்ம நான் படிச்சுட்டு போகணும், ஒரு மார்க்கத்தில் ஒரு ஹதீஸ ஒரு இல்ம நான் படிச்சுட்டு போகணும், அல்லது இன்னொரு மனிதருக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகணும், படிச்சு கொடுத்துட்டு போகணும் என்ற நோக்கத்தில் வாராரு. வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டாரு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவருக்கு எப்படியான நன்மை என்றால் பூர்த்தியான ஹஜ் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும். எண்ணத்தை வச்சு கொண்டு வாரார், இவரும் தான் நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் என்ற நியத்து தான் இருக்குது. ஆனா இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன? பூர்த்தியான ஹஜ் செஞ்ச நன்மை. இமாம் ஜமாத்தோட வாரத்துக்கு ஒரு ஹஜ், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் கற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்துல வந்தா இன்னொரு ஹஜ். இதே போல ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி வருகிறார், வந்துட்டு தொழுது முடிஞ்சிட்டு போவாம இருக்கக்கூடிய ஔராதுகள் அனைத்தையும் ஓதிவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், சூரியன் உதயமாகும் வரைக்கும் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். திக்ர் செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால கொஞ்சம் சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால 2 ரக்காத் தொழுதுட்டு போறார். மேலான கண்ணியத்துக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு எப்படியான நன்மை கிடைக்கும் என்றால் கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின், பூர்த்தியான பரிபூரணமான ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும்.
மேலான கண்ணியத்துக்குரியவர்களை, நபி அவர்கள் தாமத்தின் என்று 3 தடவை சொன்னாங்க. என்ன காரணம் என்றா யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. இந்த 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் 5 மணிக்கு தொழுகைக்கு வாரான்னு வச்சுக்கொள்ளுங்க, 6:30 மணிக்கு வரைக்கும் இவர் இருக்கிறாரு. சுமாராக 1.5 மணித்தியாலம் இருக்கிறதுக்கு ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்குமா என்று யாருக்கும் சந்தேகம் வந்தா நீங்க சந்தேகம் கொள்ள தேவையில்லை. பூர்த்தியான ஹஜ்ஜி செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளிக்கு வாரத்துக்கு உள்ள சிறப்புல 3வது ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. இமாம் ஜமாத்தோட வாரார் ஒரு ஹஜ்ஜி, இல்ம கற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தில் வாரார் இன்னொரு ஹஜ்ஜி. இவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வந்து திக்ர் செஞ்சு கொண்டு 2 ரக்காத் தொழுதுட்டு போறாரு, இன்னொரு ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. இதே போல 4வதாக ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு வாராரு, இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரு, தொழுது விட்டு சலாம் கொடுத்துட்டு ஓடல. இதுக்கு நிறைய பேருடைய நிலைமை பிடிக்குது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, வெளியே போயிட்டு நாங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஒவ்வொருத்தரும் நாங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த துஆக்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் போடப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாங்க அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்கார்ந்து கொண்டு அந்த ஔராத ஓதுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. வெளியே போயிட்டு ஒன்றும் செய்யறதில்லை. யாராவது ஒருத்தரை பத்தி பேசுறோம், பாவத்தை தேடிக்கொள்றோம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த இதுக்கு நன்மை எப்படி வச்சிருக்கிறார் என்றா, இவர் 3 முறை 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை கொடுக்கிறான். இதைத்தான் இவர் விட்டு ஓடுறார். எங்க போறாருன்னு தெரியாது, போயிட்டு வெளியே போயிட்டு பார்க்கிறார், என்ன செய்யறன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் நாங்க யோசிக்கணும், இந்த நன்மைகளை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். வாழ போற காலம் எவ்வளவு காலம் என்று தெரியாது ஒருத்தருக்கு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தினர், முஹாஜிருங்கள்ல 7 சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட வந்து கேட்டா, யா ரசூலல்லாஹ், பணக்காரர்கள் எல்லாம் நன்மையை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க, எங்களுக்கு சில நன்மைகளை செஞ்சு கொள்ளலாம் இருக்குது. நாங்க தொழுறத போல தொழுறாங்க, நோம்பு நோக்குறத போல நோம்பு நோக்குறாங்க. ஆனா சதக்காவுடைய விஷயத்துல எங்களை விட ஒரு படி அவங்க மேல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் எல்லாம் சதக்கா கொடுக்குறாங்க. இவர்களுடைய நன்மையை நாங்க எப்படி அடைஞ்சு கொள்றது? சஹாபாக்கள் போட்டி. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்களை விட சிறந்த நன்மையை நீங்க அடைஞ்சு கொள்ளக்கூடிய ஒன்று உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். நீங்க தொழுது முடிச்சதுக்கு பின்னால இந்த தஸ்பீஹாத்துகளை ஓடுங்க. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர். நீங்க இத ஓதினா உங்களுக்கு ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். உங்களை போல யாரு செஞ்சாங்களோ அவங்களை தவிர வேறு யாரும் உங்கள்கிட்ட நன்மைகள்ல முந்திவிட முடியாது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அமல்களை அந்த ஏழைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த பணக்காரர்களுக்கும் அந்த நன்மை கேள்விப்படுது, இவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சஹாபாக்கள் நபி அவங்களிடத்துல ஓடோடி வந்தாங்க. ஏழை சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க செஞ்ச அமல இந்த பணக்காரர்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப நாங்க என்ன செய்யறது? மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய பேரருள். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அப்படியான பாக்கியத்தை கொடுக்கிறான், அதை யாருக்கும் தடுக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, இதே போல ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மையை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, பெற்றோர்களை நாங்கள் அரவணைச்சு நடக்கிறது. சாதாரண விஷயம் இல்ல. பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ்வது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது, இது ஹஜ் உம்ராவுடைய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. ஒரு மனிதர், ஒரு சஹாபி நபி அவர்களிடத்துல வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாத் செய்யணும், எனக்கு அனுமதி தாங்க. நபி அவங்க ஃபர்ஸ்டுக்கு கேட்பாங்க ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலேயும், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இந்த சஹாபிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? சொன்னாங்க, என்னுடைய தந்தை மரணிச்சிட்டாரு, என்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட தாயை நல்லா பார்த்துக் கொள்ளுங்க. ஜிஹாத் என்றது எவ்வளவு பெரிய ஒரு அமல் அன்றைய காலத்தில், ஒரு இபாதத். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சொன்னாங்க, நீங்க உங்களோட தாயுடன் நல்ல முறையில நடந்து கொண்டா ஃபஅன்த ஹாஜ்ஜுன் வ முஅ்தமிருன் வ முஜாஹிதுன்,
நீங்க ஹஜ் செஞ்ச நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க உம்ரா செஞ்சவராகவும் ஆவீங்க, அதே போல ஜிஹாத் செஞ்ச நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களோட பெற்றோர்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி எங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைக்காக வேண்டி பெற்றோர்களை துண்டிச்சு வாழ்றாங்க எத்தனையோ பேர். அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்க இதே நிலையில ஒன்று மரணிச்சுட்டாங்க அல்லது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு தான் போறாங்க. உம்மா வாப்பாவோட பேசுறல்லண்டா அந்த ஹஜ்ஜுடைய நன்மை எந்த ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. இவங்க எவ்வளவு தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு மனிதர் உம்ரா செய்யறதுக்காக வேண்டி போறாரு. அவருடைய வீட்டுல பெரிய சாப்பாடு, அந்த போறதுக்கு முன்னால் உள்ள அந்த தினம் ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சி பெரிய சாப்பாடு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அந்த உணவுக்கு அந்த சாப்பாட்டுக்கு போனவர் சொல்றாரு, எல்லாரையும் நான் பார்த்தேன் ஹஸ்ரத், ஆனா அவங்களுடைய உம்மா வாப்பாவை காணல. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட போயிட்டு, உங்களோட உம்மா வாப்பா இந்த பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஏன் நீங்க அவளை அழைச்சு கொண்டு வரல? மேலான கண்ணியத்துக்குரியவர் சொல்றாரு, 2 வருஷமா பேசுறல்ல, சொல்ல பேச்சு அவங்க கேட்கறது இல்ல. எத்தனையோ தடவை நான் சொன்னேன், அவங்க எங்களுக்கு மாற்றமா தான் நடக்கிறாங்க, நாங்க அவங்கள ஒதுங்கித்தான் வாழ்றோம். வாய் கூசாம சொல்றார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இவர் செய்யக்கூடிய உம்ரால என்ன பலன் கிடைக்க போகுது? இவருடைய ஹஜ்ஜில என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒவ்வொருத்தரும் அதை நாங்க பயந்து கொள்ளணும். உம்மா வாப்பாவை துண்டிச்சுட்டு எத்தனை அமல் நாங்க செஞ்சாலும் அத்தனை அமலும், நாங்க எத்தனை லட்சக்கணக்கான அமல் செஞ்சாலும் அத்தனையும் ஜீரோவா தான் இருக்கும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க எங்களுடைய மனசுல ஆழமாக பதிய வச்சுக் கொள்ளணும். எங்கட உம்மா வாப்பா என்பவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு ஹிதமத் செய்யுங்க என்று சொல்லல, அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. இஹ்சான் என்பதற்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. எத்தனை தடவை அவங்க உங்களை துண்டிச்சு வாழ்ந்தாலும், உங்களுக்கு ஏசினாலும், உங்களுக்கு அடிச்சாலும், என்ன செஞ்சாலும் அவங்களோட நீங்க உபகாரமா தான் நடக்கும். ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தையை கூட பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது. மேலான கண்ணியத்துக்குரிய பிறர்களே, சகோதரர்களே, இதே போல ஹஜ் உம்ராவுடைய நன்மை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் பிறருடைய தேவையை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கிறது. ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தவாஃப் செய்யறதுக்காக வேண்டி வாராங்க. ஒரு மனிதர் ஓடோடி கொண்டு வந்தார். வந்து சொன்னாரு, இன்னொரு மனிதருடைய ஒரு தேவை ஒன்று இருக்குது, அதை நாங்க பூர்த்தி செஞ்சுட்டு வருவோமே. தவாஃப் செய்ய வந்தவர் அப்படியே சென்றுட்டாரு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவருடைய தேவையை நிறைவேற்றி வந்ததுக்கு பின்னால அவர் தவாஃப் செய்ய வாராரு. பக்கத்தில் அவதானிச்சு கொண்டிருந்த, பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் கேட்கிறாரு, நீங்க எங்க போனீங்க? தவாஃப் செய்யறதுக்கு வந்தீங்க, இந்த அமலை விட்டுட்டு எங்க நீங்க அவரோட போனீங்க? சொல்றாரு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் போனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய தேவையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி சென்று அவருடைய தேவையை முடிச்சு விட்டார் என்றால் அவருக்கு ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். அந்த நன்மையை அடையிறதுக்காக வேண்டி தான் நான் போனேன். எனவே அந்த நன்மையை நான் அடைஞ்சிட்டேன். இப்ப தவாஃப் செய்யறதுக்கு வந்திருக்கிறேன், தவாஃபுடைய நன்மையும் எனக்கு கிடைக்கும் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போல ஹஜ் உம்ராவுடைய நன்மை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் இன்று நாங்க இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள்ல நேர காலத்தோட வாரது. ஜும்மாவுடைய நாளுக்கு இன்றைக்கு அதான் சொல்லக்கூடிய நேரத்துல தான் குளிக்கிறதுக்கு செல்றாங்க. யாரும் தவறா நினைச்சு கொள்ளவானும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குத்துபா பிரசங்கம் ஸ்டார்டாவி நடக்குது, அந்த நேரத்தில் தான் அவர் குடிக்க போறாரு. இன்றைக்கு நிறைய ஊர்ல நடக்கக்கூடிய விஷயம். சரியா ஃபுட்போர்ட்ல சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால சேர்ந்து கொள்றாரு. கடனை நிறைவேற்றித்தானே. கிழமைக்கு ஒருக்கா நாங்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றதுக்காக வேண்டி வாரோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்ட ஜும்மாவுடைய நாள்ல நீங்க ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அவசரமா அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் வாங்க. இன்றைக்கு ஏதாவது துன்யாவுடைய விஷயம் ஒன்று கிடைக்க போறா எவ்வளவு முந்தி அடிச்சு கொண்டு ஓடிக்கொண்டு போறோம் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்க தாமதமா வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை நாங்க மாற்றிக்கொள்வோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நேர காலத்தோட வாரவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும்.
எனவே யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றணும். இந்த அமலை மட்டும் செஞ்சுட்டு போதாது, அவங்க கட்டாயமா அந்த கடமையை நிறைவேற்றணும். யார் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லையோ இவர்கள் இப்படியான அமல்களின் மூலமாக ஹஜ்ஜுடைய நன்மையை பெறக்கூடிய விஷயங்களை நாங்க எங்களுடைய மௌத்து வரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கோம். நியத்துகளை வைப்போம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்தா நாங்க அனுப்புறது, அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை தந்தா நாங்க போறது. அப்படி இல்லை என்றால் மௌத்து வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய நன்மை எங்களுக்கு தரக்கூடிய அமல்களை நாங்க செஞ்சு கொண்டு போறது. இதே போல மிக முக்கியமான விஷயம், உதுஹியாவுடைய கடமை எங்களுக்கு முன்னால வந்து கொண்டிருக்குது. எனவே இருக்கக்கூடிய இந்த மஹல்லாவாசிகள் மஹல்லால ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க கூட்டு குர்பான் கொடுக்கிறதுக்காக வேண்டி. மிக நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்று சொன்னா தனியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட சாரார் தான் அதை அடைஞ்சு கொள்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏழை மிஸ்கீன்களுக்கு கொடுப்பாங்க, அதோட அது முடிஞ்சு போயிடும். கூட்டா கொடுக்கக்கூடிய நேரத்தில் மஹல்லால எத்தனை பேர் இருக்கிறாங்க முழுமையாக லிஸ்ட் எடுப்பாங்க. அதுவும் பூர்த்தியான முறையில பரிபூரணமான முறையில கொடுக்கிறதுக்கு காரணமா இருக்கும். எனவே யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானோ அவர்கள் அனைவர்களும் இந்த கூட்டு குர்பானுடைய விஷயத்துல நாங்க முன்னுக்கு வருவோம். நாங்க அதை கொடுக்கிறதுக்காக வேண்டியுள்ள ஆயத்தங்களை நாங்க செய்வோம். யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த வசதி வாய்ப்பு கொடுக்கலையோ அவங்க நியத்து வச்சு கொள்வோம். நாங்க வரக்கூடிய வருடமாவது ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு இந்த கடமையை இந்த இபாதத்தை நாங்க நிறைவேற்றத்துக்கு. அப்படியா இருக்கக்கூடியவங்க நாங்க எங்களுடைய உடலால பொருளால இன்றைக்கு இந்த கூட்டு குர்பானிக்காக வேண்டிய எத்தனையோ வேலை விஷயங்கள் நடக்கும், அதற்கு நாங்க ஒத்துழைப்பாக இருக்கிறது. எங்கட மஹல்லா நடக்கிற விஷயம், எங்கட மஹல்லா நடக்கிற விஷயங்கள், பள்ளிக்கு எந்த விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் நாங்க நல்ல விஷயங்களுக்கு நாங்க கட்டாயமாக ஒத்துழைப்பு தரணும். எனவே நாங்க இந்த உதுஹியாவுடைய கடமையை அந்த இபாதத்தை அழகான முறையில நிறைவேற்றத்துக்கு நாங்க முயற்சி செய்யணும். நாங்க நியத்துகளை வச்சு கொள்ளணும். அல்லாஹ்விடத்துல நாங்க துஆ செய்வோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகான முறையில இந்த வருஷமும் இந்த உதுஹியாவுடைய இபாதத்தை அழகான முறையில நிறைவேற்றத்துக்குரிய சந்தர்ப்பத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து 100க்கு 100 சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. யார் எங்கள் அனைவர்களுடைய நிலைமைகளையும் சீராக்கிடுவாயாக. வரக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய கடமையை யார் யாரெல்லாம் நிறைவேற்ற செல்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய அனைத்து விடயங்களையும் ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. அதே போல யார் யாரெல்லாம் உள்ளத்துல துடிச்சு கொண்டு நியத்து வச்சு கொண்டு இருக்கிறோமோ யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய அந்த உம்ராவுடைய கடமையை அழகான முறையில நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். அதே போல வரக்கூடிய உதுஹியாவை இந்த மஹல்லால நியத்து வச்சிருக்கிறாங்க யா அல்லாஹ், கூட்டான முறையில அழகான முறையில கொடுக்கணும் என நியத்து வச்சிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அழகான முறையில சிறப்பான முறையில அதை செய்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வாயாக. யா எங்களுடைய இறுதி முடிவை சீரானதாக சிறப்பானதாக ஆக்கி விடுவாயாக. கலிமாவோடு எங்களை மரணிச்சு விடுவாயாக. எங்களுடைய வார்த்தை கடைசி வார்த்தையை கலிமாவாக ஆக்கி விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العلي العظيم. وعن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهم وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم ورضي الله عنه اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغض أبغضهم وخير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون